ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு காரடையான் நோன்பு உண்டு. இந்த காரடையான் நோன்பை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் வைஷ்ணவர்களை 2 விதமா பிரிக்கலாம். உருகார வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் வைத்தேன், பகவானை பார்த்து பிரார்த்திக்கிறது. நம்மளது எல்லாமே ஒரு பிரார்த்தனை தானே. நீங்க என்ன வேணும்னாலும் ஃபன் செலிப்ரேட் பண்ணுங்க. ஆனா ஒரு நாளும் கிழமை என்று வந்தது என்றால் அப்பொழுது பெரியோர்களை வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும். பெண்கள் மூலமாகத்தான் கலாச்சாரம் பிரதிபலிக்கப்படும், பெண்கள் மூலமாகத்தான் கலாச்சாரம் பாதுகாக்கப்படும். இது நான் சொல்லல. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஏபிஎன் சுவாமிகள் கூட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய பண்டிகைகள், அந்த மாதத்தில் நம்ம தியானிக்க வேண்டிய விஷயங்கள், திருவிழாக்கள் என்னென்ன வருது, இது எல்லாமே நம்ம சுவாமிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியல, அதனால் நம்ம வெளிப்படையாக சில விஷயங்களை சுவாமிகள் மூலம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். சுவாமி நமஸ்காரம். ஜெயகருட சுபர்ணா நமஸ்காரம். சுவாமி, பங்குனி மாதம் வந்துடுது. இந்த பங்குனி மாதம் பிறக்கும் போதே, மாசி முடிந்து பங்குனி பிறக்கும் போதே காரடையான் நோன்பு அப்படின்னு வரும். அந்த காரடையான் நோன்புங்கிறது நாங்கள் ஸ்மார்த்த பரியந்தமாக அந்த சாவித்திரி விரதம் அப்படின்னு சாவித்திரி விரதம்னு கண்டுபிடிப்போம். காமாட்சியை வழிபாடு செய்கிற வழக்கங்கள் இருக்கு. வைணவ சம்பிரதாயத்தில் அதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? உண்டு. அதாவது இந்த கேள்வியை நீங்க கேட்டது மக்கள் மனசுல நல்லா பதியணும். அதாவது ஸ்மார்த்த சம்பிரதாயம், வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்றதாக நிறைய விபாகங்கள் இருக்கு. உடனே ஏன் இந்த விபாகங்கள்னு ஆரம்பிக்க கூடாது? இருக்கு. அதுல ஒவ்வொரு சம்பிரதாயத்திற்கு ஒவ்வொரு விதமான வழக்கம் இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, இதை இப்போ நான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பத்தி காரடையான் நோன்பு குறித்து ஒரு விளக்கம் சொன்னாலும் அதுலயே ஒவ்வொருத்தருக்கு ஒரு வித்தியாசங்கள் இருக்கு. மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் யூடியூப்ல பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஒரே ஒரு ஆன்சரா இருக்கணும் சொல்லக்கூடாது. ஒரு சினிமாவில் சொல்லுவான், எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து தான் வேணும்னுவான். அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம ஆன்சரை கொடுக்க முடியாது. முக்கியமா நான் மறுபடி எம்பசைஸ் பண்றது, பெரியோர்களிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம சீதாதேவி ராவணனை பார்த்து சொன்னான், ஏண்டா ராவணா, உங்க ஊர்ல யாரும் பெரியவாள்லாம் இல்லையா? நீங்க யாரும் பெரியவாளை ஃபாலோ பண்றது இல்லையா? அவகிட்ட போய் நல்ல விஷயங்கள், நல்லது கெட்டது பார்த்து ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கலையா? அதனால தான் உனக்கு எல்லாத்துலேயும் ஒரு ராங்கான ஒரு அபிப்பிராயம் எல்லாத்துலையும் நீ வச்சுருக்கேன்னு சீதாதேவி சொல்கிறா. இஹசந்தோ நவாசந்தி சதோவான்னு அனுவர்த்தசேன்றதாக. அது போலத்தான் ஒவ்வொரு கஸ்டம்ஸ், ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ் வரும் பொழுது பல வித்தியாசங்கள் இருக்கு. இந்த காரடையான் நோன்பை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் வைஷ்ணவர்களை 2 விதமாக பிரிக்கலாம். இதில் நான் கர்நாடக தேசத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள், ஆந்திர தேசத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவான்றதை நான் கவனித்தது இல்லை. நான் சொல்கிறது, இப்போ நான் ஸ்டிக் ஆன் மை செல்ஃப் ஆன் தமிழ்நாடு வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொன்னால் அது தெற்கத்தி வழக்கம், வடக்கத்தி வழக்கம்னு ஒன்று சொல்லுவாள். இந்த நடுநாட்டு திருப்பதின்னு விழுப்புரம் பார்டர் இருக்கோ இல்லையோ, ஆமாம், அதுதான் நமக்கு சென்ட்ரல் பார்டர். இந்த விழுப்புரத்துல இந்த பக்கம் வரக்கூடியது, சென்னை வரலும் வரக்கூடியது, அதாவது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், மதுராந்தகம், காஞ்சிபுரம், இதெல்லாம் வடக்கத்தி சம்பிரதாயம்னு பேர். அந்த பக்கம் ஸ்ரீரங்கம், கும்பகோணம், பாண்டிநாடு, திருநெல்வேலி, இதெல்லாம் தெற்கத்தி சம்பிரதாயம் அப்படின்றதாக பேர். இந்த சம்பிரதாயத்துக்குள்ள வித்தியாசங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கு. குறிப்பா இந்த காரடையான் நோன்புல இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ பெண்மணிகளுக்கு காரடையான் நோன்பு உண்டு. ஃபர்ஸ்ட் அதை ஸ்டிக் ஆன் பண்ணிப்போம், ஓகேவா? ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு காரடையான் நோன்பு உண்டு. அதை எப்படி கொண்டாடுறது அப்படின்னு கேட்டா 2 விதமான வழக்கங்கள் உண்டு. இந்த காரடையான் அப்படின்றது என்னன்னா, கார் அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு. அந்த அரிசியில ஒரு அடை மாதிரி பண்ணுவா. அது என்ன சொல்றது, ஒரு தித்திப்பும் இருக்கும், தித்திப்பு இல்லாமையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அடை ஒன்று பண்ணுவா. இது பெரும்பாலும் இந்த மாசி பங்குனி சேரக்கூடிய அந்த சமயத்தில் பண்ண வேண்டிய விஷயம். 90% வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், மாசி சமயத்திலேயே இந்த சரடு, மாசி சரடுன்னு தான் அதுக்கு பேர். மாசி சரடு பெண்கள், கன்னிகைகள், கல்யாணமாகாத பெண்களும் மற்றும் கல்யாணம் ஆனவர்களும், சுமங்கலி பெண்கள் இந்த நோன்பை அனுஷ்டிப்பது, இந்த நோன்பை அவர்கள் பிராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு வழக்கம். இதுதான் ஜென்ரல். இது அந்த அடைய சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றோம். கார் அடையான் நோன்பு அப்படின்றதாக அந்த அடைய சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். அப்போ ஒரு இது ஒன்று சொல்லுவா, அதாவது உருகார வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் வைத்தேன்,
பகவானை பார்த்து பிரார்த்திக்கிறது. நம்மளது எல்லாமே ஒரு பிரார்த்தனை தானே. இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் த பிரார்த்தனை. பெண்களுக்கு சௌமங்கல்யம்னா அந்த சுமங்கலியா இருக்கிறது அவ்வளவு முக்கியம். இப்பதான் அந்த சென்டிமெண்டெல்லாம் நம்ம விட்டுட்டோம். பழைய சினிமால இந்த தாலி சென்டிமெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருந்தது. கரெக்ட். தாலி சென்டிமெண்ட் எவ்வளோ பெரிய விஷயம். சில சமயம் அந்த ஹீரோயின் ஏதாவது குண்டடி போட்டோ குத்தியோ அவள் செத்து போகிற சமயத்தில் வந்தால் கூட என்ன பண்ணுவோம், அவளுக்கு ஒரு டாங்கிங் அப்படின்னு ஒரு சுமங்கலியா அவள் நெத்தியில் ஒரு இடுவான். அப்படியே கண்ணில் ஜலமாக வருவோம் எல்லாரும் பார்க்குறவாளுக்கு. புரியுது இல்லையா? அதே மாதிரி கணவன் இறந்துட்டான் அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து கைம்பெண் ஆக்கக்கூடிய சமயத்துல அங்கே இருந்து அந்த கணவன் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா மேலேருந்து பூ கொட்டும், இல்லைன்னா ஒரு குங்குமம் கொட்டும். அதனால அந்த சென்டிமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே பேஸ்ட் ஆன் ஹியூமன் சென்டிமெண்ட்ஸ். நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்முடைய நல்வாழ்க்கைக்காகவும் ஒரு சென்டிமெண்ட் பேஸ்டு தான் வந்திருக்குன்றதுனால இந்த அடைய வைத்து பகவான் இடத்துல உருகாத வெண்ணயம், நல்ல திக்கான வெண்ணெய் இலையில வச்சு வைப்பான். உருகாத வெண்ணயம், ஆக்சுவலி அந்த அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் அந்த வெண்ணெய். உருகாத வெண்ணயம் ஓரடையும் உனக்க வைத்தேன், ஒரு நாளும் என் கணவன் என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும். 2 விதத்துல பிரியாமல் இருக்கணும். அதாவது என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அர்த்தம். 2வது அவன் தீர்காயுசோடு இருக்க வேண்டும் என்பதாக பகவானை பிரார்த்தித்துக் கொள்வது என்பது வழக்கம். அந்த வழக்கத்தின்படி நாம பார்த்தோம்னு சொன்னா இதுதான் இந்த தெற்கத்தி வழக்கம் வடக்கத்தி வழக்கம் என்பதாக தமிழகத்தினுடைய தென்பகுதி வடபகுதி இதை பிரித்து பார்க்கும் பொழுது 2 விதமான பிராக்டிஸ் உண்டு. அனுஷ்டானம்னு சொல்லுவோம். அனுஷ்டானம்னா பிராக்டிஸ், வேற ஒன்றும் இல்லை. அனுஷ்டானம்னா ஒரு பெருசா ஒரு பெரிய வேர்டா யூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது ஒரு பிராக்டிஸ். என்னன்னா சிலர் காலையில் இருந்து அந்த மாலை பொழுது வரலும், அந்த நோன்பு எந்த சமயமோ அந்த சமயம் வரையிலும் மாலை பொழுது வரலும் உபவாசம் இருப்பார்கள். சுமங்கலி பெண்கள் இதுல வந்து புருஷாளுக்கு எந்த விதமான ஆஸ் யூஷுவல் அவ அப்படின்னு இருக்க வேண்டியதுதான். ரைட்டா? அன்றைய தினத்துல அவர்கள் காலையில் இருந்து சுமங்கலி ஸ்திரீகள் ஸ்நானம் செய்துவிட்டு சுத்தமாக இருந்து மடி ஆச்சாரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிராக்டிஸ் பிரகாரம் இருந்துட்டு ஒன்றும் சாப்பிடாம இருந்துட்டு சாயங்காலம் அந்த விளக்கேற்றி சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாம் கன்னிகைகள்னு குழந்தைக்கு கூட நோன்பு சரடு கட்டுவான். அந்த நோன்பு இது திருமங்கல சரடு இல்லை, இது நோன்பு சரடு அப்படின்றதாக பேர். அதை கட்டிண்டு சுவாமியை சேவிச்சுட்டு அப்புறம் பசங்களுக்கெல்லாம் கொடுப்பா. இது பெரியோர்கள் பக்கத்துல இருந்து அவ கட்டி விடுறது உண்டு. அந்த பெரியோர்களை சேவிக்கிறது அதுதான். இப்போ நான் மறுபடியும் இப்போ 10th எக்ஸாம் நடக்கிறது, அந்த மாதிரி பசங்க வேங்க ஸ்கூலுக்கு போகணும் இல்லை ஸ்பெஷல் கிளாஸ் போகணும், அந்த மாதிரி போகணும் அப்படின்னு கேட்டால் அபவ் 45 மேலே தான் இப்போ அதை பண்ணுறோமே தவிர்த்து சின்ன குழந்தைகளுக்கு அடுத்த லெவல் ஆஃப் பசங்களுக்கு நாம் இந்த கஸ்டம்ஸை சொல்கிறது இல்லை, இந்த ப்ராக்டிஸை நாம் ஏற்படுத்துறதே இல்லை. அதை பெண்கள் அழகாக கட்டிட்டு பார்க்கச்சே ஒரு மகாலட்சுமி ஸ்வரூபமாக பார்க்கச்சே லட்சணமாக இருந்தது. இப்போ சில பரீட்சைகள் எழுதும்பொழுது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறாலும் அந்த மாதிரி வந்துடுறது. அப்போ பசங்க என்ன பண்ணுறது, அதை ஒட்டுமொத்தமாக வெறுத்துடுறது, அதை பண்ணிக்கவே மாட்டேன்றது, அந்த வழக்கமே தெரியாமல் போய்டுறது. இது நோன்பு இருந்து அன்று முழுவதும் உபவாசம் இருந்து அன்று மாலை சுவாமி சன்னதியில் விளக்கேற்றி வைத்துவிட்டு சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் குழுமி இருந்து அந்த நோன்பை கட்டி கொண்டு அந்த கயிறை கட்டிட்டு சுவாமியை சேவிச்சுட்டு அவருக்கு அந்த வெண்ணெய் அடைய நைவேத்தியம் பண்ணி அப்புறம் பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்றது நல்ல வடை பாயசத்தோடு சாப்பாடு. இது ஒரு விதமான வழி. இப்போ எங்கள் வீட்டிலலாம் நாங்கள்லாம் வந்து காஞ்சிபுரம் சம்பிரதாயம் அப்படின்றதுனால எங்களுக்கு இந்த வடை பண்ணுறதுலாம் கிடையவே கிடையாது. சரி, ஒரு மாதிரி இயல்பாக நடந்துட்டு இருக்கும். சாயந்தர வேளையில் வீட்டில் அம்மா இருப்பாங்க, என்னுடைய மனைவி இருப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அடுத்தது ஒன்று இருக்குது, என்ன அப்படி கேட்டால் மைண்ட் இருந்ததுன்னா அன்றைக்கி அவங்களுடைய ஹஸ்பண்டை சேவிக்கணும். அதுக்குதானே இந்த விரதமே, அதுக்குதானே இந்த நோன்பே. அதனால அவருடையதான கணவன் மாமனார்கள் பெரியோர்கள் இருந்தா நம்முடையதான ஃபங்க்ஷன்ஸ் செலிப்ரேஷன்ஸுடையதான நோக்கமே என்னன்னா பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவது தான். இன்னைக்கு நாம அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறத தவிர்க்கிறோம், மறக்கிறோம். அதை தவிர ஃபன்னு அந்த ஃபன் அப்படின்னா யாருக்குதான் ஃபன் வேண்டாம், யாருக்குதான் சந்தோஷம் வேண்டாம் என்ன சொல்ல போறா, கட்டாயம் ஃபன் தேவை. நீங்க என்ன வேணும்னாலும் ஃபன் செலிப்ரேட் பண்ணுங்க. ஆனா ஒரு நாளும் கிழமை என்று வந்தது என்றால் அப்பொழுது பெரியோர்களை வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும்.
அதுக்காக நடத்தப்படக்கூடியதான ஒரு விரதம் இது. சத்யவான் சாவித்ரி என்பதான கதை என்பது ஒரு மிகச்சிறந்த கதை. சீதாதேவி அசோகவனத்தில் இருக்கச்சே பல பதிவிரதைகளுடையதான பெருமைகளை பேசலாவும். சீதாதேவி சொல்றா, அந்த ராட்சசிகள்லாம் மிரட்டுறாள் சீதையை. அவ கேட்கறா, நீங்களும் பெண்கள் தானே, நானும் பெண்கள் தானே, எப்படி நீங்க வந்து ராட்சசனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றோம் ஆசைப்படுறீங்க? அதுவும் இல்லாம நான் இன்னொருத்தருடைய மனைவி இல்லையா, உங்களுக்கு பதிவிரதைகள்லாம் யாரும் தெரியாதா அப்படின்னு பதிவிரதைகளை பத்தி ஒரு லிஸ்ட் கொடுக்குறான். பதிவிரதைகளை பத்தி ஒரு லிஸ்ட் கொடுக்குறான். அதுல சத்யவான் சாவித்ரி அவளுடைய பெருமைகள் எல்லாம் சீதாதேவி சொல்றான். அதே மாதிரி நம்ம மகாபாரதத்துல வரச்சே சத்யவான் சாவித்திரியோட கதையானது ரொம்ப எக்ஸ்டென்சிவா, ரொம்ப விஸ்தாரமா சொல்லப்படுகிறது. புரியுறதா? இது பதிவிரதா தர்மம். இது ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். இந்த கஸ்டம்ஸ், இந்த சிஸ்டம், இது நமக்கு இது மாறக்கூடாது. இது ஒரு பெஸ்ட் ஈகோ சிஸ்டம் நம்ம பெரியோர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு ஏதோ விதிபலத்தினாலே சில விபரீதமான வாழ்க்கையில் விளைவுகள் ஏற்பட்டது என்றால் அதை சமாளிப்பதற்கு சில வழிமுறைகள் உண்டு. அதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த பண்டிகைகள். ஸோ அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யமான ஒரு பிரேமையை உண்டாக்குறது. பெண் குழந்தைகள் இருக்கா பாருங்க, பெண் குழந்தைக்கு ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய பண்பாடை சொல்லி வைக்கிறது. இன்னைக்கு பெண்கள் வெள்ளிக்கிழமை பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொண்டு ஸ்நானம் செய்து, ஆடி மாதம் தை மாதம் வந்துன்னா புத்துக்கு பால் தெளிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த மாதிரி வழக்கங்களோ இல்லை வெள்ளிக்கிழமைன்னு சாதாரணமாக இருந்தாலே பெண்கள் எண்ணெய் தேய்ச்சிட்டு தலைக்கு தீர்த்தாமாடிட்டு அது வரும்பொழுது ஸ்கூலுக்கு வரும்பொழுது பார்த்தாலே எப்படி இருக்கும். இன்னைக்கு நம்ம அதை மாதிரி பார்க்குறோமா? புரியுது. அது பார்க்கறது இல்லை. அதனால் பெண் பிள்ளைகளுக்கும் நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய கலாச்சாரங்கள், ஏன்னா பெண்கள் மூலமாகத்தான் இந்த கலாச்சாரம், இந்த பழக்க வழக்கங்கள் நிலைநிறுத்தப்படும் என்பது வைதிக தர்மம். நீங்க பாருங்க, பெரும்பாலான நம்முடைய விழாக்கள் எல்லாமே பெண்கள் சார்ந்ததாக தான் இருக்கும். நவராத்திரி பண்டிகையா இருக்கட்டும், நான் கூட வேடிக்கையா சொல்லுவேன், வருஷத்துல வரக்கூடிய ஒரே ஒரு ஆம்பளை பண்டிகை ஆவணி ஆகட்டும், அன்னைக்கும் பட்டி போட்டுருவான் நம்மள. ஆமா இல்லையா? ஆமா. பெண்கள் மூலமாகத்தான் கலாச்சாரம் பிரதிபலிக்கப்படும், பெண்கள் மூலமாகத்தான் கலாச்சாரம் பாதுகாக்கப்படும். இது நான் சொல்லல, அர்ஜுனன் போர்க்களத்துல கண்ணனை பார்த்து சொல்றான். புரியுது. இப்போ இந்த யுத்தத்தில் எத்தனை பெண்கள் தங்களுடைய கணவனை இழக்கப் போகிறார்கள், அப்படி இழந்தார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு? அப்போ தங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் தவறான பாதையில் போனார்கள் ஆனால் அவர்கள் தவறான வழிக்கு சென்றதற்கு நான் என்றோ காரணமாக விடேன். அதனால எனக்கு இந்த யுத்தம் வேண்டாம். அர்ஜுன் ரொம்ப அழகா சொல்றான். பெண்களை முன்னிட்டு நடத்தக்கூடிய இது போன்ற விழாக்களுக்கு இந்த பெண்ணுரிமை, இதெல்லாம் பெண்ணுரிமை தான் அது. ஆமா ஆமா ஆமா, ஒன்றும் சந்தேகம் இல்லை இல்லையா? ஆமா. அந்த ஒரு மகாலட்சுமி ஸ்வரூபிணியாக, சக்தி ஸ்வரூபிணியாக நம்ம பெண்களை போற்றி புகழ்ந்து கொண்டாடுவதுதான் என்பது. இது பெண்களுக்குத்தான் விழானா அப்போ புருஷனுக்கு இல்லையானால், புருஷன் இருந்து அந்த பெண்ணினுடைய மனோநிலைக்கு ஏற்றாற் போலே அந்த பெண் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தாம்பத்தியத்தை அவளுக்கு தர வேண்டும். இதுல ரெண்டாவது வகை நான் ஒன்று சொல்றேன். கார்த்தால உபவாசங்கள் எதுவும் இல்லாமல் சாயந்தரத்து வேளையில சில பேர் ஸ்நானம் பண்றது உண்டு, சில பேர் ஸ்நானம் பண்ணாமல் இருக்கிறது உண்டு. ஸோ ஏன்னா சுமங்கலி ஸ்திரீகளுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. அவன் ஸ்நானம் பண்ணி ஆகணுன்ற நிர்பந்தங்கள் கூட கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர்கள் சுவாமியை தரிசனம் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் தினந்தோறும் காலை மாலை 2 வேளையில சுவாமி சன்னதியில் விளக்கேற்றணும். அதுல ஒன்றும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே கிடையாது. இது வேற விதமா யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த காரடையார் நோன்பு ஸ்பெஷலாக அது பண்ண வேண்டியதான நாள் இது. இந்த தடவை சனிக்கிழமை என்று மாலையில் அது நடைபெற வேண்டும். தசமி வருது, மறுநாள் உடனே ஏகாதசி வந்துடுது. அது ஏகாதசி விரதம் வேற, ஏகாதசி தித்தி வேற, அந்த வித்தியாசங்கள்லாம் வேற இருக்கு. அந்த கிரமத்தில் வரச்சே இந்த வருஷம் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு வருது இதனுடைய காரடையார் நோன்பு. அடைப்படனாலும் சுவாமிக்கு ஏதாவது ஒரு பருப்பு பாயசம், ஒரு தித்திப்பு, ஏதாவது அந்த மாதிரி ஒன்று பண்ணுறது உண்டு. சில பேர் காலையில் தான் அந்த சமையல்லாம் பண்ணுவாங்க. சாயந்தரம் சுவாமிக்கு வெறும் ஒரு குறிப்பாக ஒரு வெத்தலை பாக்கு, மஞ்சள் வாழைப்பழம். நம்முடையதான இந்து தர்மத்தில் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதில் மஞ்சள் வாழைப்பழத்தினுடைய ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுது. அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறது, அது ரொம்ப முக்கியமானது. கோவிலுக்கு போய் இருக்க சுவாமி தரிசனம் பண்றது அப்படின்றதாக சொல்லி, இதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல காரடையார் நோன்புக்கு வரக்கூடிய ஒரு வித்தியாசம். எனக்கு தெரிஞ்சு மற்ற சம்பிரதாயங்கள் இன்னும் அதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி கொண்டாடுறது உண்டு இல்லையா? ஆமா ஆமா ஆமா, அதை இன்னும் கிராண்டா கொண்டாடுறது. காலையில இருந்து வீடு அல்லோகலப்படும் இல்லையா? அது ஒரு ஜாலி தான்.
ஓகே. அதனால சிறு கன்னிகைகள் என்றதாக கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டிய சிறு பெண்களா இருக்கட்டும், கல்யாணம் செய்கிற சுமங்கலி பெண்கள் இருக்கட்டும், இவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய சகல சௌபாகிய சித்தி என்பது ஏற்பட வேண்டும் என்பதாக எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு நாம் நம்முடைய காரடையான் நோன்பு நல்வாழ்த்துக்களை அவர்களுக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி சுவாமி. ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்திருக்கும். அதனால் இதை இன்னைக்கு நம்ம கொடுத்தது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள் தான் காரடையான் நோன்பு. எல்லா சுமங்கலி பெண்களுமே இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். போன தடவை நம்ம சிவாச்சாரியார் வீடியோவில் போட்டிருந்தப்போ யாரோ ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, சனிக்கிழமையா இருக்கே சரடு மாற்றிக்கலாமா அப்படி. ஏன் இந்த கேள்வி இல்லை, ஏன்னா அதெல்லாம் பார்த்து தான் எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. திருவிழாக்கள் எந்த நாள்ல வருதோ அதுக்கு தான் முக்கியத்துவமே தவிர்த்து, நான் இது பை சான்ஸ் இந்த ஒரு கேள்விக்கு ஒரு பதில் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற நாட்கள்ல நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. சரி. நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கே நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ராத்திரி வேளை நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் வச்சிருக்கா. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல துவாதசி வந்ததுன்னா அன்னைக்கு நெல்லிக்காய் நிச்சயம் உண்டு. அதாவது சாமானிய தர்மம்ன்றது வேற, விசேஷ தர்மம்ன்றது வேற. எப்பொழுதுமே நம்ம ரூல்ஸ் ஒன்று உண்டு, எக்ஸப்ஷன்ஸ் ஒன்று உண்டு. அந்த எக்ஸப்ஷன்ல புரிஞ்சுக்காம நம்ம எதற்கும் ரூல்ஸ் ஒன்றுதே பிடிச்சது தொங்கக்கூடாது. எந்த இடத்துல எக்ஸப்ஷன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். அந்த மாதிரி சனிக்கிழமை சரடு மாத்திக்கலாமா? சனிக்கிழமை தான் காரடையான் நோன்பு வந்திருக்கு. காரடையான் நோன்பு தான் முக்கியம் நமக்கு. புரியுது. அதனால அன்னைக்கு மாத்திக்கிறதான சந்தேகமே வரக்கூடாது. ஓகே, சிறப்பு. அந்த கேள்விக்கு உண்டான பதில சுவாமிகள் மூலமே நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டோம். மற்றும் ஒரு எபிசோடில் சந்திப்போம். இன்னும் நிறைய இந்த மாதத்தில் நிறைய விழாக்கள் வருது, விசேஷங்கள் வருது. எல்லாத்த பற்றியும் நம்ம சுவாமிகள் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமி நமஸ்காரம். ஜெயகரோட சுப்பர்ணா நமஸ்காரம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.